அப்பா. அத்தை மட்டன் நண்டு சிக்கன் இறானி எல்லாம் ரெடி. நல்லா சமைச்சிருங்க. நான் வரேன். நில்லுங்க. எங்க போறீங்க? ஒர்க்குமா, வேலை இருக்கு. இந்த வெங்காயத்தை ஃபுல்லா வெட்டிட்டு எங்க வேணாலும் போங்க. சீக்கிரம் இந்தாங்க. என்ன மச மச நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. வரதான் ஏன் 2 பேரும் மலமாடாட்டம் நிற்கிறீங்க? சமைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தம்பிக்கு பரிமாறுங்க. உரைக்காத போ. என்னது நெல்லை எக்ஸ்பிரஸ் மாதிரி இவ்வளோ நீளத்துக்கு இருக்கு? நீங்க என்ன கம்மியாவா சொன்னீங்க? நீங்க சொன்ன ஐட்டம் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த அளவு தான் சரியா இருக்கும். சரி. என்ன தம்பி, செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுதான் ஆகணும். அப்பா நான் மட்டும் எப்படி? நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நீ சாப்பிடு தம்பி, இது உனக்கான விருந்து. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஆமாப்பா, இந்த டேபிள்ல உனக்கு ஒரே ஒரு இலை மட்டும்தான் போட முடியும். எல்லாரும் உட்கார முடியாது. முதல்ல நீ சாப்பிடு. சரி சரி சரி. தானா என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிற? தம்பிக்கு வேர்க்குது இல்ல, போய் விசிறி எடுத்துட்டு வந்து விசிறு. மாமா நான் போய் எடுத்துட்டு இருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்நாள் முழுசு நீ தானே ஆயுதமே முழுசா பாத்துக்க போற. அவங்க 2 பேருமே செய்யட்டும், நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நில்லு. நீ போ. புடிமா. ஏய், என்னடி என்கிட்ட கொடுக்குற? விசிறுமா. என்ன சாமான விசிறியா? நல்லா விசிறு, காத்து வர்றாப்புல. அப்படிதான். என்னப்பா? அப்பளம் அதாங்க இருக்கு, எடுத்துக்க. இல்ல அப்பளம் அந்த மூலையில இருக்குப்பா, எடுக்க முடியல. அட ஆமா இல்ல, மறதான். அந்த அப்பளத்தை எடுத்து வை. எழுத்து. தம்பி இன்னொன்னு திரும்ப அதை அங்கேயே வச்சிருங்க. இல்ல மறுபடியும் கேப்பீங்கல்ல, அதுக்குதான். அதை அப்ப கேட்கும் போது எடுத்து கொடுங்க, வைங்க. போடா படுத்துறானே. பா ஸ்வீட்டே வைக்கலப்பா. ஸ்வீட் வைக்கலையா? தானா ஸ்வீட் வைக்கலையா? கண்ணாடியை கழட்டிட்டு பார்க்க சொல்லுங்க, தெரியும். இதோ இருக்குப்பா, இதோ பார்க்கலாம். எடுத்து கொடு புள்ளைக்கு. சாரி. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஸ்வீட் எடுத்து புள்ளைக்கு கொடு. என் பொண்டாட்டி எனக்கு எதுவும் கொடுக்கறது இல்ல. என்னங்க? நன்றி. சூப்பரா இருக்கு. தம்பி, அந்த கருவாடத்துக்கு சூப்பரா இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. கருவாடு? யூ மீன் ட்ரை ஃபிஷ்? யா. ஒரு பொடி பிடிச்சிருவோம். சூப்பரா இருக்கு. அதான் சொன்னேன். முட்டை மேடம். ஆம்லெட் ஓட்டையா அடிச்சுப்பா. ஓட்டையா?
தம்பி ஓட்டை அப்புறம் அடைச்சுக்கலாம் இப்ப சாப்பிட்டு கண்ணு. ம், கொழுப்பு. சரி அப்புறம் அடைச்சிக்கலாம் விடுங்க. பா ஐரன் மீன் இல்லையே. என்னது ஐரன் மீன் இல்லையா? ம் மாப்பிள, ஆ? மாமா சொல்லுங்க மாமா. ஐர மீன் இல்லையாமல மாப்பிள. கடல்லையே இல்லையா மாமா? மாப்பிள, ஐர மீன் கடல்ல எப்படி கிடைக்கும்? ஆத்துல தானே கிடைக்கும். இது கூட தெரியல. நீங்க எல்லாம் போலீஸா இருந்து திருடனை கண்டுபிடிச்சி என்னமோ போங்க. இருந்திருந்தா மாப்பிளைக்கு வாங்காம வந்திருப்பா மாமா. சரி சரி, நீங்க போய் ஐர மீனை வாங்கிட்டு வாங்க. மரதா, நீ போய் சின்ன வெங்காயத்துல உரிச்சு வை. தம்பி ஐயா சாப்பிட. வெங்காயம் உரிச்சு உரிச்சு என் கை விரல் எல்லாமே இப்படி ஆயி போச்சு. இதுக்கு மேல என்னால முடியாது. ஏய், பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள, ஒரு முக்கியமான விஷயம். இல்ல? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அவுட்டி வச்சிடலாமே. ஆமா இல்ல, ஆ. மறந்தே போயிட்ட மாப்பிள. சாப்பிடு தம்பி, சாப்பிடு சாப்பிடு. தானா இலையாவது மிச்சம் வைப்பானா? தெரியலையேம்மா. ஐயோ சூப்பர். தம்பி வெத்தலை வாக்கு மடிச்சு கொடுமா. மாமா நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. பரவாயில்ல, போய் சாப்பிட்டு வந்துருங்க. போங்க மாமா. சரி. அப்பா, சாப்பிட்டு சாப்பிட்டு கையெல்லாம் வலிக்குது. ஃப்ரெண்ட், உங்க அம்மாவை வெத்தலை பாக்க ஊட்டி விட சொல்லுங்களேன். அம்மா வெத்தலைய நீயே ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விடுமா. ஓ, ஃப்ரெண்ட், ரொம்ப போர் அடிக்குது ஃப்ரெண்ட். பாட்டு போட சொல்லுங்க. ம், ம். இல்ல இப்ப நியூஸ் தான் வரும், பாட்டெல்லாம் வராது. ஃப்ரெண்ட், அதான் நம்ம வீட்லயே ஒரு பாட்டு பாடுற ரேடியோ இருக்கே. ம், அவங்கள பாட சொல்லுங்க ஃப்ரெண்ட். அம்மா ஏதோ ஒரு பாட்டு பாடுமா ப்ளீஸ். ஏய் போடி, அதெல்லாம் முடியாது. அம்மா மாமா ப்ளீஸ் மா. ப்ளீஸ் 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 மா ஒரே ப்ளீஸ் ஒரு மா பாட்டு மாமா ப்ளீஸ். ப்ளீஸ் மா. ம், ம், சரி பாடுறேன். ஆ, ம், ம், ம். ஆ. கண்ணு காட்டு போதும் நிழலாக கூட வார என்ன வேணும் கேளு குறையாம நானும் தார நச்சன காதல குட்டர ஆம்பள ஒட்டரிய சிறனி நிச்சயமாகல சம்பந்தம் போடல அப்பவுமே உருவனி நீ அன்புல வெத வெதச்ச என்ன நீ பறிச்சாயே. சூப்பர்.
பாரதி என்னாச்சு? இல்ல ஆதி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்னைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனோ அன்னைக்கெல்லாம் எனக்கு பயம்தான் அதிகமாகும். என்ன பயம் உங்களுக்கு? வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷம் என்னை விட்டு மொத்தமா போயிடுச்சு. அந்த சந்தோஷத்தை இழந்த உடனே தான் அந்த பயம் போகும். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா அது எப்பவுமே நிலைக்கணும் தான் எனக்கு பயம். பாரதி, இனிமே நீங்க அந்த மாதிரி எதையுமே இழக்க மாட்டீங்க. பட வேண்டிய கஷ்டம் எல்லாம் பட்டாச்சு. இனி உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. நான் இருக்கேன். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாப்பா. நான் போயிட்டு வரேங்க. வந்துடாதீங்க. என்ன சொன்னீங்க? போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆ ஆ போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. தம்பி 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 எல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் பாரதியை உங்கள் மனைவியாக தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட், நாளைக்கு வந்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என் கூட தான் இருக்க போறீங்க. சரிங்கப்பா. சரி வரேன். யோ மாமா, டேய் ஓடா. விடு மாமா. எதுக்குடா இங்க வந்த? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? கடைசியில் அவங்க காலில் போய் விழுந்துட்டீங்களா? எல்லாரும் கல்யாணத்துக்கு போக போறீங்க. இந்த பாரதிக்கும் ஆதி பயலுக்கும் கல்யாணம் பண்ண இப்போலேருந்து சேவை செய்ய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? சே, இந்த மானக்கட்ட பழப்புக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல மாமா. டேய் என்ன நக்கலா? நீ இருந்தா இவ்வளவு நாளா பாரதிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன்னு எவ்வளவோ முயற்சி பண்ண. உன்னால முடிஞ்சுதா? எதுவும் முடியலல்ல. இப்ப நான் சொல்றேன்டா, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். உனக்கும் பாரதிக்கும் நான் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். கிழிச்சிங்க. ஓ மாமா, இதை நான் நம்பணும்ல. டேய், இந்த மணியை பத்தி உனக்கு சரியா தெரியாதுடா. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். போதுமா? என்ன மாமா, மறுபடியும் நாங்கள் வந்து என்னை உதவாங்க சொல்றியா? இந்த தடவை அவன் கையில் சிக்கின நேரம் நரகம்தான். டேய், இத்தனை நாள் களத்துல இருந்து வேலை செஞ்ச, என்னத்தை கிழிச்ச? எதுவும் பண்ணல. இப்ப நான் களத்துல இறங்குறேன். என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஏய், என்னடி மசமசன உட்காந்துட்டு இருக்க? போய் பையெல்லாம் எடுத்துட்டு வா, கிளம்புவோம். ஏமா, கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க மாதிரியா நீ நடந்துக்கிற? வேற எப்படிடி நடந்துக்க சொல்ற? இல்ல, நேத்துல இருந்து கால்ல பம்பரம் கட்டி விட்ட மாதிரி சுத்திட்டே இருக்கியே, அதனால கேட்டேன்.
அடியேண்டி நீ வேற, நேத்து உங்க அப்பா காலில் கட்டி விட்டது தான். அது இன்னும் எனக்கு கழட்டவே நேரம் இல்லை. ஓ என்கிட்ட மருமக கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியான்னு என்ன உண்டிலன்னு பண்ணிட்டு இருக்காருடி. ஆத்தாள் மூலம் கிளம்பாம என்ன மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சதி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தனத்தை கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏங்க, நான் வேணா பாரதி ரெடியேட்டாலன்னு போய் பார்த்துட்டு வரவா? பக்கத்துல ஐயர் இருந்தா போய் கேட்டுட்டு வாயேன். இரு, நீ போனாச்சும் பாரதி மனசை கழிச்சிட்டுருவ. நானே போய் கூப்பிட்டு வரேன். மாமா கார் வந்துருச்சு, கிளம்பலாமா? கொஞ்ச நேரம் இருங்க மாப்பிள்ள, பாரதி வரட்டும், பூஜையை முடிச்சுட்டு கிளம்பலாம். சரிங்க மாமா. இதோ பாரதியே வந்துருச்சு, வாமா. போறதுக்கு லேட் ஆயிடும், சீக்கிரம் நலங்க முடிச்சிட்டு கிளம்பலாம். வாங்க. வா. ரெண்டு பேர் தான் நலுங்கு வச்சிருக்கீங்க, ஒத்தப்படையில் இருக்குங்க. பாப்பா, நீ அம்மாவுக்கு நலுங்கு வைமா. ஆத்தா செஞ்சதெல்லாம் பார்த்தில்ல, அப்படியே செய். அம்மா, நீ இன்னைக்கு செம்ம அழகா இருக்கம்மா. பாரதி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் நல்ல மனசுக்கு நல்லா இருக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. நல்ல நான் போயிட்டு வரேன் மாமா. மடி, இந்த வீட்டுக்கு நீ மூத்த மருமகளா வந்தப்ப நான் உன்னை ஏத்துக்கல. இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டம்மா. இன்னைக்கு என் மகளா உன்னை இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்க அழைச்சிட்டு போறேன். அதனால நமக்குள்ள உள்ள உறவு இல்லைன்னு ஆயிடாது. நீ என்னைக்குமே எனக்கு மகதான். எப்ப உனக்கு என்ன தேவைன்னாலும் இந்த அப்பங்கிட்ட உரிமையோட கேட்கலாம். மாமா, நீங்க எனக்கு செய்யறதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ரொம்ப நன்றி மாமா. மடி, என்னம்மா இது? கல்யாணத்துக்கு கிளம்புறப்ப இது கண்ணை கசக்கி நிற்கணும்? இங்க பாருமா, நீ நல்ல மனசுக்காரி, உனக்கு எல்லாமே நல்ல விதமாக தான் நடக்கும். ஆண்டவன் உனக்கு துணையா இருப்பான், கவலைப்படாத. சரிம்மா, டைம் ஆகுது. இப்போ கிளம்புனாலே போய் சேர 1.5 மணி நேரம் ஆகும். நீ ஆதி தம்பிகிட்ட சொல்லிட்டு இல்லை நம்ம கிளம்புறத? சொல்லிட்டேன் மாமா. 2 நாளைக்கு நாம தங்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னாரு. நாம அங்க போய் தங்கிக்கலாம். சரி 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 சரி. அம்மா, நாம இனிமே தாத்தா வீட்டுக்கு வர மாட்டோமா? தமிழ் தங்கம், பாட்டி விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லைன்னா நீ கல்யாணம் முடிஞ்சது இங்கே வந்துடுறியா?
ஏய், என்னடி பேச்சு பேசுற? புள்ளைய பிரிஞ்சு பாரதி எப்படி இருக்கும்? இல்லைங்க, குழந்தைய ஆறுதல் படுத்துறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீ ஒன்றும் ஆறுதெல்லாம் படுத்த வேணாம், நான் சொல்லிக்கிறேன். பிள்ளைக்கு புரியுறது போல சொன்னா புரிஞ்சுக்க போறா. தங்க பாப்பா, தாத்தா நீங்களும் அம்மாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போக போறீங்க. அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் அங்கதான் இருக்கணும். அடம் பண்ணாம அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு சமத்தா இருக்கணும். புரியுதா? தாத்தா அப்ப நான் இங்க வரவே கூடாதா? ஐயோ, யார் சொன்னா அப்படி? இது என் தங்க பாப்பா தமிழோட வீடு. நீ எப்ப வேணாலும் வரலாம், எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். இங்கேருந்து என்ன வேணாலும் பாப்பா எடுத்துக்கலாம். இதை யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரி தாத்தா. ஆனா உங்களை பாட்டியெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்.